அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. என்னடி அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. என்னடி உனக்கு எப்போது உங்க வீட்டுக்கு தானே சப்போர்ட்? எனக்கு ஒரு தேவை வந்தப்பா உன் வீட்டுல இருந்து யாரும் என்ன சப்போர்ட் பண்ணல. ஏடி அவங்கள தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற? எத்தனை பிராവശ്யம் நல்லா செய்துட்டோம். நீ கஷ்டப்படுத்தி நான் கஷ்டப்படுறேன். எங்க செலவுல சாப்பிட்டுட்டு நீ என்னை நாட்டு கொடுத்தத உங்களுக்கு உன் மேல சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு இல்லையா? என்னடா அப்பா அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. அடிக்காதப்பா. சும்மா விட. அப்பா அப்பா அம்மாவை அடிக்காதப்பா. ஏய், அப்பா சும்மா அம்மாவை இருடா. அடிக்காதப்பா. அசிங்கம் பேசுறத அடிச்சு விடுவேன். என்னத்துக்கு பாக்குற? தேவையில்லாத பேசக்கூடாது. காலத்தை அறுத்துடுவேன், சிந்துடுவேன். அம்மா 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 அம்மா. அம்மா அம்மா அப்பா வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுற? நீ வேலைக்கு போய் தானே எங்களை பாத்துக்கிற. அப்பா சொல்றாரு அவங்க செலவில் நம்ம சாப்பிட மாதிரி. நம்ம இங்க இருந்து போயிட்டாருன்னா உங்க அப்பா வீடெல்லாம் தூக்கி விட்டு குடிச்சிருவாரு. அதனால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம இங்க இருக்கணும். நம்ம மாமா ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம போய் மாமா கிட்ட சொல்லுவோம். உங்க அப்பா மாமா கூட சண்டை போட்டிருக்கு. பின்ன நம்ம அங்க எப்படி போக முடியும்? அதொன்னும் பிரச்சனை இல்ல. வாமா போய் மாமா கிட்ட பேசலாம். என்னடே எதுக்கு எங்க வந்த? இன்னைக்கு என்ன திருவிழாவா? அண்ணனும் வந்து பாக்குறதுக்கு வந்தேன். அண்ணனா? யாரடியோ அண்ணன்? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பாப்பா நீங்க எதுவும் சொன்னாலும் நீங்க எனக்கு மாமா தான். என்ன? நீங்க தான் என் அம்மாவை அப்பா கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சது. அதனால எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லித்தான் ஆகணும். சொல்லடா சொல்லு. என்னடா பிரச்சனை உனக்கு? தினமும் அப்பா தண்ணி அடிச்சிட்டு அம்மாவை அடிச்சு போட்டிருக்க. நாங்க என்ன பண்ணுவேன்? அதுக்கு எனக்கு என்ன செய்ய முடியும்டா? எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. நீங்க ஏன் மாமா தான். நீங்க வந்து சொல்லிதான் ஆகணும். அத்தானுங்க வாங்க. என்னடி? இங்க வாங்க. என்னடி? என்ன கேளுங்க. நீங்க போக வேண்டாம். இப்ப என்ன பண்ணுவேன் நான்? நீங்க போக வேண்டாம்னா போக வேண்டாம். நான் சொல்லுதா கேளுங்க. நான் சொல்லுவேன் உங்க தங்கச்சி தலையில ஏன் தலையில ஆகும். நான் சொல்லிட்டேன். சரி. நீ போய் உன் வேலையை பாரு. சரி. உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நீங்க எங்கேயாவது போங்க. இத்தனை நாளும் நான் நினைச்சேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாம் இருக்குங்க. இனிமே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களை தேடி நான் வர மாட்டேன். எனக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. எனக்கு என் மகன் மட்டும்தான் இருக்கு. நான் இனி என் மகனுக்காகத்தான் வாழ்வேன். அப்பாவும் அம்மாவும் சத்து போயிச்சுட்டு 4 ஒரே ஆச்சு. இப்பொழுது அண்ணா அண்ணா அண்ணன் கூப்பிட்டே வந்துட்டு இருக்கேன். ஏய், எங்கடா உங்க அம்மா? அம்மாவும் மகனும் சேர்ந்து பழைய இரும்பெல்லாம் பெருக்கி சேர்த்து வச்சு வீடு முழுசா இரும்பு கடையாக்கி வச்சிருக்க. இந்த இரும்பு விட்டுட்டு தான் நீயும் சோறு சாப்பிடுறது. புரியுதா? ஏய், என்ன சொன்ன? அப்பா நீ குடும்பத்தை பார்க்கலனா அம்மாவும் பிள்ளைகளும் இந்த மாதிரி இரும்பு பெருக்க வேண்டியது. என்னடா எனக்கு பதில் பேசுற? அப்பா கிட்ட ஏன்டா எதிர்த்து பேசுற? அடிச்சு போட்டுருக்க. என்ன பிரச்சனை?
அப்பா கிட்ட பதில் பேசுற, அம்மா கிட்ட சேர்ந்துக்கிட்டு. ஏய் மரியாதையா நான் கேட்கிறேன், ஒரு 1000 ரூபா கொடு. என்கிட்ட இல்ல. ஏய் மரியாதை கேட்கிறேன், கொரடி 1000 ரூபா. ஏய், அண்ணனும் கூடி என்ன ஏமாத்தி இருக்க? காசு கொண்டு போக இல்லையா? காசு கொடடி. அப்பா மேல கை வைக்கிற, அம்மா மேல அனாவசியமா கை வச்சா நான் அப்பா சும்மா விட மாட்டேன். உங்களோட 2 காலும் வெட்டிட்டு செலவின நாங்க தரும், புரிஞ்சுதா? அப்பவே நான் சொன்னேன் ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டாம். എൻ്റെയൊക്കെ ചെറുപ്പകാലത്തും അതുപോലെ തന്നെ ഇപ്പോഴും ഇതുപോലെയുള്ള ഒരുപാട് അച്ഛന്മാരെ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. വീട്ടിലെ ഒരു കാര്യവും ശ്രദ്ധിക്കുകയുമില്ല, വീട്ടിലെപ്പോഴും കുടിച്ചു വന്ന് അടിയും കച്ചറയും പ്രശ്നങ്ങളും മാത്രം. മനസമാധാനം എന്ന് പറയുന്ന ഒരു സാധനം ഇവർ നമ്മളുടെ കുടുംബത്തിന് തരില്ല. എന്നിട്ട് അവരുടെ ഒരു സ്ഥിരം പറച്ചില, എൻ്റെ ചെലവിലാണ് നിങ്ങൾ കഴിയുന്നതെന്ന്. നല്ല ആൺമക്കളുണ്ടെങ്കിൽ എല്ലാ അച്ഛന്മാരും മനസ്സിലാക്കി വെച്ചോ, അവർക്ക് പ്രായപൂർത്തിയാകുന്നത് വരെയുള്ളൂ നിങ്ങളുടെ ഈ അഴിഞ്ഞാട്ടം. ഇതുപോലെ ബോധവും കഥയുമില്ലാത്ത അച്ഛന്മാരുടെ കണ്ണു തുറപ്പിക്കാൻ ഈ വീഡിയോ ഷെയർ ചെയ്ത് എല്ലാവരിലും എത്തിക്കും എന്ന പ്രതീക്ഷയോടെ